ஒரு அற்புதத்தை, அதிசயத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நபரா நீங்க? இதோ உங்களுக்காகவே இன்று நடக்க போகிற ஒரு காரியம். சிந்திக்கலாமா? சங்கீதம் 105:20. ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னான், ஜனங்களின் அதிபதி அவனை விடுதலை பண்ணினான். அன்பானவர்களே, ராஜா ஒரு ஆள் அனுப்பி யோசேப்புக்கு அந்த பார்வோன் ராஜா செய்த ஒரு காரியம் தான். எந்த ராஜா அவனை கட்டி உபத்திரப்படுத்தினானோ, பாடுகளுக்கு உட்படுத்தினானோ, அதே ராஜா அவனை விடுதலை செய்யவும், அவன் தேவன் யோசேப்பை உயர்த்தவும் அது எதுவாயிற்று. இதை கேட்கிற நண்பர்களே, இன்று உங்களுடைய நிலைமை தலைகீழாய் மாறப்போகிறது. நம்புறவங்க ஆமேன்னு சொல்லலாம். ஏன்னா ராஜா ஆள் அனுப்பினது போல இயேசு ராஜா இதோ உங்களுக்கு முன்னாக ஒரு ஆளை அனுப்பி இருக்கிறார். இன்னைக்கு இந்த செய்தியும் ஒரு ஆள் மூலமா தான் வருது இல்லையா? அவருடைய ஊழியக்காரனாக அடியன் மூலமா இந்த செய்தி உங்களுக்கு வருதுன்னா இது ஒரு பெரிய மகிமையான ஒரு கன்ஃபர்மேஷன். இந்த நிமிஷத்திலிருந்து உங்களுக்கு விடுதலையும், உங்களை கட்டி வைத்த காரியங்களும் உடைவதை நான் பார்க்கிறேன். பொருளாதாரத்துல, ஆவிக்கிற வாழ்க்கையில, ஊழியத்துல, இன்னும் என்னென்ன விஷயத்துல நீங்க விடுதலை பெறணுமோ அத்தனை இப்ப கத்துக் கொடுக்கிறார். ஆமென். இயேசு ராஜாவுக்கு முன்னாக யோவான் ஸ்நானகன் ஒரு ஆளை அனுப்பிதான் பாதை செம்படுத்தினார். அதே போல உங்களுக்கும் எனக்கும் அவருடைய உதவி எவ்வளவு தேவை. நிச்சயமா இந்த அற்புத காரியம் நடைபெற்றதுக்காக ஸ்தோத்தரிப்போம், ஜெபிக்கலாம். நன்றி ஆண்டவரே, நீர் ஆள் அனுப்பி விடுதலை செய்வது போல இயேசு ராஜாவை எங்களுக்காக அனுப்பி ராஜாதி ராஜாவாக சேனைகளை கத்தர் மக்களை ரட்சிக்க மீட்பரை அனுப்பினது போல இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் கட்டப்பட்டு வேதனைப்பட்டு இருக்காங்க, அவர்களை கத்தர் உங்களுடைய நாமத்தினால் விடுதலை ஆக்குவீராக. இப்பொழுதே இந்த நிமிஷமே இந்த ஜெபம் முடிவுக்குள்ளாக அவர்களுக்கு வேண்டிய அற்புதத்தை செய்யும். இயேசு மூலமா பிதாவே, ஆமென். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் சகோதரன் மணியை. God bless you.